சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மருத்துவமனைக்கு விரைந்து சென்ற ஸ்டாலின். போலீஸ் குவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தீவிர சிகிச்சையில் இருக்கார். தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிச்சுட்டு வராங்க. நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து பரவும் தகவல்ல உண்மையில்லை. மருத்துவமனை அறிக்கை வரும் வரை காத்திருங்கள் என்று சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நம்ம ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக கடந்த சில மாதங்களாகவே வீட்டிலேயே இருந்து வந்தார். வீட்டில் தவறி விழுந்ததில் அவர் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அங்கு அவருக்கு நுரையீரல் பிரச்சனை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதனால தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. பின்னர் வீடு திரும்பினார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவருக்கு மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து 20 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவருக்கு உடல்நிலையில் திடீர் பின்னடைவு ஏற்பட்டது. இதனையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் என்றும் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்றும் தகவல்கள் வெளியானது. தமிழக முதல்வர் ஸ்டாலினும் நேரில் சென்று மருத்துவர்களிடம் நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்கள் நல்லக்கண்ணு உடல்நிலை குறித்து வதந்தி பரப்ப வேண்டாம் என்றும் நல்லக்கண்ணு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். நல்லக்கண்ணு குறித்த மருத்துவமனை அறிக்கை வெளியான பிறகு அதிகாரப்பூர்வ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கும். அதுவரை எத்தகைய தகவலும் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் உலக மக்கள் அவர் மீது கொண்டுள்ள அன்பு மிகப்பெரியது. எனினும் இது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, உயிர் சம்பந்தப்பட்டது. மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வரும் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காத்திருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பகிரும் வரை தமிழ் கூறும் மக்கள் காத்திருக்கும் என நம்புகிறோம். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றாலும் அதனை அறிவிப்பது மருத்துவமனை. கட்சி என்கின்ற வரையில் நல்லக்கண்ணு தீவிர சிகிச்சையில் இருந்து வருகிறார். மருத்துவமனையில் போராடி வருகிறார். கட்சியின் பெரிய தலைவர் அதே சிகிச்சை பிரிவின் முன் பின்முகம் தெரியாத ஏழை எளிய மக்களுக்கும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நல்லக்கண்ணுக்கு எந்த அளவுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கிறார்களோ அதே அளவுக்கு அந்த எளிய மக்களின் உயிரை காக்கவும் மருத்துவர்கள் போராடுகிறார்கள். இந்தியாவில் இதுபோல ஒரு மருத்துவமனை இல்லை, இது போன்ற மருத்துவர்களும் இல்லை என்பதை இந்நேரம் சொல்கிறேன் என கூறியிருந்தார்.